காந்தா. நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் இந்த படத்த சொல்லணும். ஃபிலிம் லவ்வர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமா டச் ஆகும். படத்தோட பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். துல்கர் சல்மான் ஆகட்டும், சமுத்திரக்கனி ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல ராணா ஆகட்டும், பிரிச்சுட்டாங்க 3 பேருமே. இட்ஸ் நாட் ரியலி அ பயோபிக் பட் பாகவதர், ராஜகுமாரிக்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அப்புறம் அவரு 2 வருஷம் எதுக்காக ஜெயில் போனாரு. அதெல்லாம் வந்து லைட்டா அங்கருந்து எடுத்து பயோபிக்ல வச்சுட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா வந்து பாகவதரோட கதையா அப்படின்னு கேட்டா கிடையாது. படத்தோட நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரமாட்டிக்கலா இருக்கிறதாகட்டும், செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ராகேஷன்ல இருக்கிற அந்த சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப இழுத்த மாரி இருந்தது. ஓவரால் ஆக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல தீனி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்த. மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸ் இத எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில நாட் பியூரா ஒரு லவ்வும் இல்ல. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பெருசா கனெக்ட் ஆற மாரி நமக்கு ஃபீல் ஆகாது. அதே நேரத்துக்கு பெரிய ஒரு கிரைம் சீன் உள்ள படமும் கிடையாது. பயோபிக்கும் கிடையாது. ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு மிக்ஸ்டு ட்ராமான்னு இத சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்தன் நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு டாடா பாய்.